Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யாரிடம் ஆதரவு கோருவது என்பது குறித்து விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆட்சியில் பங்களிப்பது தொடர்பாகவும் இன்று ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தவேக தலைவர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபடுகிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்றது. விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 2 தொகுதிகளிலுமே அவர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் 3 கட்சிகளுக்குமே தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். எந்தெந்த கட்சிகளிடம் ஆதரவு கோருவது என்பது குறித்தும், அதே போல முன்னதாகவே அவர் கடந்த வியாழக்கிழமை நடந்த வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட வெற்றி பெற்றுவிட்டு நேரடியாக பணியுறுக்குவார்கள், நான் உங்களுக்காக காத்திருப்பேன், வேறெங்கும் சென்று விடாதீர்கள் என்று அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடன் காலை 10 to 11 மணி இடைப்பட்ட நேரத்தில் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இன்றைய தினம் ஆளுநருக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் ஒன்றிடம் எழுதியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையில தேர்தலுக்கு முன்னதாகவே அமைச்சர் பட்டியல் வெளியானதாக சமூக ஊடகங்கள் எல்லாம் பேசும் பொருளானது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அமைச்சரவை குறித்தும் ஆலோசனை நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல சபாநாயகர், துணை சபாநாயகர் யாரெல்லாம் இருப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இல்லத்துல போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வளையத்திற்குள்ள கட்சி அலுவலகமும் தவேக தலைவர் விஜய் இல்லமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சரியாக 10 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினமே வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு தொலைபேசி மூலம் அனைவரும் பணியூர் அலுவலகத்திற்கு வெற்றி சான்றிதழோடு வரும்படி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தவேக எந்தெந்த கட்சிகளிடெல்லாம் ஆதரவு திரட்டும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று முக்கியமான ஆலோசனைகள் தவேக தலைவர் ஈடுபட இருக்கிறார். அதே போல வெற்றி வேட்பாளர்களை சந்தித்த பிறகு முக்கிய நிர்வாகிகளையும் தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics.